இன்றைக்கி வந்து சாண்ட்ரா தன்னைத்தானே கார்னர் பண்ணி வெளியில் போய் உட்காந்துருப்பாங்கல்ல. அப்போ வந்து பார்வதி வந்து விக்ரம் கிட்ட அதை பற்றி பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பார் விக்ரம், ஸ்டார்டிங்லேருந்து இந்த வீட்டில் எனக்கு நிறைய மாற்றுக்கருத்து ஏற்பட்டிருக்கு நிறைய பேர்த்து கூட அப்படிங்கிறாங்க. உடனே விக்ரம் சொல்கிறார், உனக்கு மாற்றுக்கருத்து மட்டும்தானே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. அதுக்கடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரி அந்த பக்கம் சிரிக்கிறாங்க. ஆன்னு சொல்லிட்டு திருப்பி பார்வதி சொல்கிறாங்க, ஆனால் என்னோட வே ஆஃப் ஹேண்ட்லிங் எப்படி, அதை ஏற்றுக்கிறது, அதை மறக்கிறது, அதை மன்னிக்கிறது, அதை அப்படியே கடந்து போகிறது, இப்படி நான் பண்ணிடுவேன் அப்படின்னு பார்வதி ஒன்று சொல்கிறாங்க. நான் அதை கேட்டுட்டு விக்ரம் சொல்கிறாரு, அப்படியே அதை தூக்கி அவனை எப்படி உடைக்கலாம், அதை வச்சு அவனை எப்படி தூக்கி தூர போடலாம், இப்படி நீ பிளான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அதுக்கு ரிப்ளை பண்ணுறாரு. உடனே பார்வதி சிச்சி இவன் சரிப்பட்டு வர மாட்டான், கனி இங்கே பாரு கனி அப்படின்னு சொல்லிட்டு கனியக்காவை பார்த்து சொல்கிறாங்க. உடனே திரும்பவும் விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க, பாரு இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டான்னு பார்வதியே சொல்கிறாங்க. அது விக்ரம் சொல்கிறாங்க, சீச்சி நீ இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், நீ எங்கள் எல்லாரையும் தூக்கி வெளியில் போட்டு நீ உள்ளே உட்காந்துருப்ப, எங்களை தூங்க விடாமல் ஏதாச்சும் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாரு கனி, நீ ஒரு விஷயம் உனக்கு நடந்தால் நீ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன், நான் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன். எனக்கு இப்போ கனிக்கிட்ட என்னதான் பிரச்சனை இருந்தால் கூட நான் ஒரு 1 வீக் கழிச்சு நான் பேசிடுவேன், அது என்னோட பழக்கம். அதே மாதிரி சாண்ட்ராவும் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி பார்த்தா நான் இந்த வீட்டில் எவ்வளவோ விஷயங்களுக்கு நான் கஷ்டப்பட்டு அழுதுருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. நிறைய விஷயத்துக்கு அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருந்துக்கிடுமா, அவங்க என்னத்துக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணலை, அங்கே போய் உட்காந்தாங்கல்ல அந்த கனியக்காவோட ட்ரெஸ்ஸை தரையில் போட்டுட்டு இது பண்ணாங்க, அதை அவங்களே சொல்கிறாங்க, அவங்கள எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்கங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. உடனே விக்ரம் சொல்கிறார், ஆமாம் அந்த கவுண்டர் மேலெல்லாம் நீ ஏறி உட்காந்து ஐயோ அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி வந்துட்டு அவங்களோட பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட்டாங்க. ஆமாம் நீ அந்த மேன் ஹேண்ட்லிங்லாம் சொன்னேன்ல, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இவங்க பண்ண பெரிய தப்பு, சபரி விக்ரம் எல்லாருமே பண்ண பெரிய தப்பு, அந்த இடித்ததுக்கப்புறமா ஒரு ஜோக் அடிக்கிறேங்கிற பேரில் ஒரு லெங்க்தியாக ஒன்று பேசியிருப்பாங்க, அதை பாதி எடிட் பண்ணி பாதியை மட்டும் பரப்பி விட்டுட்டாங்க. அது பாதி பேர் புரிஞ்சுட்டு புரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க, பாதி பேருக்கு உண்மையிலே புரியலை. உண்மையிலே இவங்கெல்லாம் சொன்னாங்கன்னு அது அவங்க ஒரு ஃபண்ணுக்காக சொன்னது. அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அடிப்பட்ட இடத்துல அவங்க ஃபன் பண்ணது தான் தப்பே ஒழிய அவங்க சொன்னது வந்து ஃபண்ணுக்காக. அதை உண்மையாக சொன்னது மாதிரி விஜய் சாரும் வீக்கெண்ட் எபிசோடில் போட்டு இது பண்ணிட்டாரு. ஒரு எலிவேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக அவரும் பர்பஸாகவே ஒரு எலிவேஷன் கொடுத்துட்டாரு. அதை ஒன்றை வச்சே இவங்க ஏதோ என்னை எல்லோரும் கார்னர் பண்ணாங்க, இவங்களா கார்னர் பண்ணாங்க, எல்லா கேப்டன்ஸையும் ஒத்த ஆளாக ஓட விட்டாங்க. ஒரு கேப்டன் முதல் 4 வாரம் திவ்யா அந்த வீட்டுக்கு வர்றது வரைக்கும் அத்தனை கேப்டனும் கண்ணீர் விட்டு அழலை, அவ்வளோதான், அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. ஆனால் அவங்களாவே ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க, அவங்கள எல்லாரும் கார்னர் பண்ணாங்கன்னு. இதை தான் விஜய் சார் கூட கேட்டார், இவங்கெல்லாம் பண்ணது குரூப்பிசம்னா இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் குரூப்பிசம் இல்லாமல் என்ன அப்படின்னு. அது இவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண தெரியல, அவங்க குரூப்பிசம் பண்ணுறாங்கன்னு. அது இவங்க இப்படி பாவமாக இருக்கிறனால அவங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.